ஸோ குட் ஆஃப்டர்நூன் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனான சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ அதை பற்றி டீட்டெயில் நிறையவே நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ எலிஜிபிள், அதெல்லாம் பார்க்குறோம். சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து சென்ட்ரல் வேர் ஹவுஸ், ஓகே, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஓகே, CWC, ஓகேவா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 14th, ஓகேவா, முந்தானத்து ரிலீஸ் ஆயிருக்கு. 14th டிசம்பரில் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து 12th, ஓகேவா, January 12, ஓகேவா, Jan 12 வரைக்கும் இருக்குது, ஓகேவா. Jan 12 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் இது இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அந்த Jan 12 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அட்மிட் கார்டு வந்து 10 days பிஃபோர் எக்ஸாமினேஷன் டேட்ஸும் இன்னும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு அதெல்லாம் வந்து இனிமேல் தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்டிங் என்னென்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து ரெண்டுமே டெக்னிக்கல் போஸ்ட்டு. ஸோ மற்றதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அண்ட் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, ஓகேவா, மொத்தம், ஓகேவா, 13, ஓகேவா. இது வந்து அது கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 08, ஓகே, அந்த ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3, அதே மாதிரி EWS, SWS ஒன்று இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 years இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் 28 years. ஸோ அதாவது நாட் இயர்லியர், ஓகேவா, 1997 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 2007 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது, ஓகே. அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இது கொஞ்சம் 81 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஓபிசிக்கான வேகன்சி வந்து 18, ஓகேவா. ஜென்ரலுக்கு 33, சரியா. ஸோ இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சொன்ன மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன், ஓகே. போஸ்ட் கிராஜுவேட் யாரும் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் இன் அக்ரிகல்ச்சர் வித் என்டமாலஜி, ரொம்ப முக்கியம், என்டமாலஜி ஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இன் பயோடெக்னாலஜி. ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகேவா. ப்ரிஃபரன்ஸ் வில் கிவன் டு தோஸ் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேஷன் இன் வேர் ஹவுசிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கான ஒரு போஸ்ட், ஓகே. இது வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். எல்லா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இது பண்ணலாம், ஓகே. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், டிகிரி இன் ஜுவாலஜி அதுக்கு ஜென்ரலாக வந்து இருக்கும், ஓகே. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ வேகன்சிஸ் பார்த்தோம் 81 வேகன்சிஸு. அதே மாதிரி வந்து ஜென்ரலுக்கு வந்து 33. அதே மாதிரி வந்து நம்ம ஓபிசி, அதாவது நான் சொன்ன பிசி கேட்டகரியில் இருக்கவங்களாம் வந்து ஓபிசியில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஓபிசிக்கு வந்து 18, ஓகேவா, 18, ஓகேவா. அதுக்கடுத்து ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒன் எக்ஸாம், ஓகேவா. எக்ஸாம் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ தான். எக்ஸாம் அண்ட் வந்து இன்டர்வியூ, ஓகேவா, 2 தான், ஓகேவா. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கலுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ்க்கான எக்ஸாமு. ஸோ வந்து 70 minutes அதுக்கு தருவாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 20 marks 15 minutes. ஸோ இங்கிலீஷ் 25 marks 20 minutes. ரீசனிங் 25 marks 20 minutes. ஸோ ஆப்டிடியூடு 35 minutes. ஸோ மொத்தம் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2.5 hours, ஓகேவா. இது வந்து அந்த போஸ்ட் கிராஜுவேஷனான மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்கும் 0.25. ஸோ இது வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஓகே. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 65 marks 65 கொஸ்டின்ஸ் 55 minutes, ஓகேவா. அதே மாதிரி ஆப்டிடியூட் 40 கொஸ்டின்ஸ் 40 marks 25 minutes. அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் 44 கொஸ்டின்ஸ் 30 minutes, ஓகேவா. அதுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ 20 கொஸ்டின்ஸ் 15 minutes, ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் 35 கொஸ்டின்ஸ் 25 minutes. ஸோ உங்களுக்கு வந்து 2.5 hours தான். இது 200 marks 200 கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஸோ அதே மாதிரி என்னென்ன எலிஜிபிள் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ், ஓகேவா. உமன் கேண்டிடேட் அதுமாதிரி கேர்ள்ஸாக இருந்தாங்களா இல்லை SC ST கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. பட் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து 500 rupees வந்து பே பண்ணணும், ஓகேவா. அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. அதே மாதிரி அதர் கேண்டிடேட், அதாவது ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து 850 rupees அப்ளிகேஷன் சார்ஜ். அதே மாதிரி வந்து இன்டிமேஷன் சார்ஜ் ஒரு 500. ஸோ மொத்தம் 1350, ஓகேவா. 1350 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக 500 rupees வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான், அது சொல்லிட்டாங்க, நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை,
திருநெல்வேலி, சேலம், வேலூர். ஓகே, இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இது வேணா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனோட ஜென்ரல் இதுக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.